ஹலோ கைஸ், இன்றைக்கி சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு 2-3 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் தான் சீக்கிரம் வதங்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை, அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த கீரை கட் பண்ணி வச்சுருக்கும் போது பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கினதுக்கப்புறம் கம்மியாக தான் வரும். ஸோ அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா துருவின தேங்காய் ஆட் பண்ணி ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சுவையான கீரை பொரியல் ரெடி. குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.